கர்த்தனுக்கு மகிமை உண்டாகಲಿ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತಂದ ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. என்னை அழைத்து வந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தி. ಎರಡನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ಟೋಫರ್ ಅಯ್ಯ ಅವರಿಗಾಗಿ ನಾನು இரண்டாவதாக கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನಗೊಂದು ಕೊಟ್ಟ ಸದಾವಕಾಶ ಇದೆ. உங்களுடைய மத்தியிலே ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. ಅಯ್ಯ ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஐயா எனக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. ಮಾತ್ರವಲ್ಲ ಈ ಸ್ಥಳದ ಮೋನ್ಸಿ ಅಯ್ಯ ಅವರಿಗೂ ನಾನು ವಂದನೆ ವ್ಯಕ್ತ ಮಾಡ್ತೀನಿ. விசேஷம் அந்த இடத்தை கொடுத்த மோன்சிலாஸ் ஐயனவர் கூட நன்றி செலுத்துகிறேன். ನನ್ನ ಬೋಧಕರಾದಂತ ರಮೇಶ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ನೆನಸನೆ ಅವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳ್ತೀನಿ. என்னுடைய போதகர் ரமேஷ் பாஸ்டர் கூட நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya ஹalleluya. ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் கர்த்தருடைய செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் கர்த்தருடைய செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಿದೆ ನಮ್ಮ ದೇವರು ಮಾತಾಡುವ ದೇವರು? எத்தனை பேருக்கு தெரியும் எங்களுடைய ஆண்டவர் பேசுகிற தேவன்? ಹalleluya ಹalleluya. ನಮ್ಮ ದೇವರು ಮಾತಾಡುವ ದೇವರು. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ಇವತ್ತು ಕೂಡ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವವರು. இந்த நேரத்தில் எங்களோட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ಆಮೆನ್ ஆமென். ನಾನೊಂದು ಸರಿ ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. நான் இந்த வசனத்தை எபேசா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18ನೇ ವಾಕ್ಯ 18வது வசனம். ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಾಕ್ಯ. எபேசுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ಇದರಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் அவர் ಓಕೆ ಇದರಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಎಫೆಸ ಸಭೆಗೆ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. இதுல வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಪತ್ರಿಕೆ ಇದು. மிகவும் முக்கியமான ஒரு நிருபமா இருக்கிறது. ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬರೆಯುವಂತ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, இந்த நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிற காரியம் என்னவென்றால் 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಾಕ್ಯ. 1வது அதிகாரம் 18வது வசனம். ಆತನು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ. அவர் உங்களுடைய மனநேத்திரங்களை திறந்து கண்களை திறந்து ಬೆಳಗಿಸಿ பிரகாசித்து ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ. உம்முடைய மனநேத்திரங்களை பிரகாசித்து. ಕನ್ನಡದವರು ನಾನೊಂದು ಸೇರಿ ಹೇಳ್ತೀರಾ? ಬೆಳಗಿಸಿ. பிரகாசித்து உங்களுடைய மன கண்களை பிரகாசித்து. தமிழ்ல சொல்லுங்க பிரகாசித்து. ஒன்று மூன்று முறை சொல்லுங்க பிரகாசித்து. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ ಬೆಳಗಿಸಿ. ಬೆಳಗಿಸಿ 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 ಬೆಳಗಿಸಿ. ಸೊ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಅನ್ನೋದು ಹೊರಗಿನ ತೋರುವಿಕೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. நம்ம கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வந்து வெளிரங்கமான ஒரு பார்க்கிற ஒரு வாழ்வு அல்ல. ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತ ಅನ್ನೋದು ಹೊರಗಿನ ನೋಟದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ வாழ்க்கையில ஒரு வெளிரங்கமான வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ಹೊರಗಿನ ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡಿ ಸೇವಿಸುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಅಲ್ಲ. வெளிரங்கமாய் பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை அல்ல. ಹೌದು, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇದ್ವಿ. ஆம், ஒரு காலத்துல அப்படியான நேரத்தில் இருந்தோம். ಈ ಜೀವ ಉಳ್ಳ ದೇವರನ್ನು ಅರಿಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹಂಗಿದ್ವಿ. இந்த உயிருள்ள ஆண்டவரை நாம் அறியாத காலங்களில் அப்படி இருந்தோம். ಯಾವ್ದೆಲ್ಲ ಕಣ್ಣು ಕಾಣ್ತಿತ್ತೋ ಅದಕ್ಕೆ ನಾವು ಅಡ್ಡ ಬೀಳ್ತಿದ್ವಿ. எதெல்லாம் நம் கண்ணால பார்த்தோமோ அதுக்கு நாம் வணங்கிக் கொண்டிருந்தோம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆனால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ, இந்த கிறிஸ்து வாழ்க்கையில் வந்த பிறகு, ಈ ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ, இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில் வந்த பிறகு ನೋಡಿ ಸೇವಿಸಲಿಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲ. நாம் பார்த்து ஆராதிக்க ஒன்றும் இல்லை. ಒಂದು ಆರೋಗ್ಯಕರವಾದ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஒரு ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, பகிரங்கமான பார்க்கிற வாழ்க்கை எதுவுமே இல்லை. ಬದಲಾಗಿ ಒಳಗಿನಿಂದ ಬರುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು உள்ளத்திலிருந்து பார்த்து நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறோம். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಆತ್ಮವಿಲೆ, ನಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳಿಂದ, ನಮ್ಮ ಮನೋ ಕಣ್ಗಳಾಲೆ ಉಂಟಾಗುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ, ಉಂಟಾಗದಾನ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಇನ್ನೊಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಒಳಗಿನಿಂದ ಬರುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. ಹೃದಯத்தின் உள்ளத்திலிருந்து வரதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ಹಂಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಆ ಎಫೆಸ ಸಭೆಯವರಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த இடத்துல பவுல் எபேச சபைக்கு சொல்லுகிறார், ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳು ಬೆಳಗಬೇಕು, உம்முடைய மனோ கண்கள் திறக்க வேண்டும். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், ನಿಮ್ಮ ಒಳಗಿರುವ ಅಂತರ್ಯದ ಜೀವಿತ ಬೆಳಗಲಿ. உம்முடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೆಳಗಲಿ. உம்முடைய ஆத்மீக காரியங்களிலே பிரகாசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರದಲ್ಲಿ ಬೆಳಗುವಂತದ್ರಲ್ಲೇ உம்முடைய மனோ கண்களிலே பிரகாசிக்க முடியாக ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಕಲ ವಿಧವಾದ ಜಯ ಅಡಕವಾಗಿದೆ.
அந்த காரியத்துல எல்லா விதமான ஜெய அடங்கி கொண்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅಡಕವಾಗಿದೆ. அதுல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடங்கி கொண்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ನಾನು ಜಯಭರಿತವಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅಡಕವಾಗಿದೆ. அதுக்குள்ள என்னுடைய வெற்றிகர வாழ்க்கை அடங்கி கொண்டிருக்கிறது. ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಆತನ ಕುರಿತು ಏನು ಬೆಳಗುತ್ತದಲ್ಲ ಅದರಲ್ಲೇ ಸಕಲ ಯಶಸ್ಸು. உங்களுடைய உள்ளத்தில் அவரை குறித்து என்ன பிரகாசிக்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தருகிறது. ಆಮೆನ್ ஆமென். ಅದಕ್ಕೆ ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳು ಬೆಳಗಿ. அதுக்கு பவுல் சொல்லுகிறார் உம்முடைய மனோகண்களை பிரகாசித்து. ಕರಗಳನ್ನೆತ್ತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕರಗಳು ಉರಿತಿ ಆಂಡವರಿಂದ ಅಧಿಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನ ಬೆಳಗಿಸಿ. ನೋಡಿ ಮನೋಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಡುವುದಾಗಿ ಹೇಳ್ರಿ ಕರ್ತನೆ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನ ಬೆಳಗಿಸ್ರಿ. ಕರ್ತನೆ ಮನೋಕಣ್ಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿರಿ. ದೇವರೇ ಈ ಜನರೊಂದಿಗೆ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಹೇಳ್ತೇನೆ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನ ಬೆಳಗಿಸ್ರಿ. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரோடு நான் ஒப்பு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னுடைய மனோகண்களை பிரகாசிக்க செய்யுங்க. ஹalleluya ஹalleluya. ಬೆಳಗುವಂತದ್ದು பிரகாசிக்க வேண்டது. ಇದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಅಡಕವಾಗಿದೆ. இந்த விஷயத்துல சில காரியங்கள் அடங்கி கொண்டிருக்குது. ಬೆಳಗಬೇಕಂದ್ರೆ ಅದು ನನ್ನಿಂದ ಆಗುವಂತದಲ್ಲ. பிரகாசிக்க வேண்டுமல்ல அது என்னால முடியாது. ಅದು ಇನ್ನೊಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. அது பிறர் எங்களை செய்யக்கூடும். ಈ ದೀಪ ನೋಡಿ ಇರ್ತೀರಲ್ಲ, நீங்க விளக்கு பார்த்திருக்கீங்கல்ல, ಅದು ತಾನಾಗಿ ಒತ್ತಿ ಉರಿಯಲ್ಲ. அது தன்னை தானே அது எரியாது. ಯಾರೋ ಒಬ್ಬರು ಅದನ್ನು ಒತ್ತಿಸಬೇಕು. அது வேறொரு என்ன செய்யணும், அது வந்து விளக்கை ஏத்து எரிய வைக்குவாங்க. ಆ ರೀತಿ ಹತ್ತಿಸ್ರೇನೆ ಅದು ಹತ್ತಿ ಉರಿತದೆ. அப்படி பிறரால அந்த விளக்கை ಎರೆ செய்வாங்க. ಆ ರೀತಿನೇ ನನ್ನ ಬಾಳಲ್ಲೂ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಒಬ್ಬ ಆತನು ಬೆಳಗಿಸಬೇಕು. அதே பிரகாரம் மனோ கண்களை வேறொரு மூலமா பிரகாசிக்க வேண்டும். ಅದು ಕರ್ತನಾದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬೆಳಗಿಸ್ತಾರೆ. ಅದು ಆಂಡವರಿಗೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ மட்டும் தான் பிரகாசிக்க பண்ணுவார். ಎರಡನೇದು ಇದು ತುಂಬಾ ಈ ಬೆಳಗುವಂತದ್ದು ಬಹಳ ಆಕರ್ಷಣೆಯಾಗಿರುತ್ತದೆ. இரண்டாவதாக அந்த பிரகாசிக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணக்கூடியது, அப்படி சொல்லுங்க. ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಆಕರ್ಷಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಕವರ್ಚಿ எங்களை கவர்ச்சி செய்வதா இருக்கிறது. அது ನೀವು ನಾನು ಬೆಳಗತಕ್ಕವರಾಗಿದ್ರೆ, நாங்களும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருந்தால் ನಾವು ಹಲವರನ್ನು ಆಕರ್ಷಿಸ್ತೇವೆ. நாம் பலரை நாம் கவர்ச்சி செய்வோம். ನೋಡಿದ್ದೀರಾ, ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಎಲ್ಲಾದ್ರೂ ಬೀದಿ ದೀಪಗಳೆಲ್ಲ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಮಿಗಳು ಆ ಬೆಳಕು ಹತ್ರ ಹೋಗಿರ್ತವೆ. நீங்க பாத்துக்க இரவின் வேளையில இந்த லைட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கப்பல அது வந்து பல வித பூச்சிகள் அந்த இடத்துல போயிருக்கும். ಯಾಕಂದ್ರೆ ಬೆಳಕಿನ ನಿಮಿತ್ತ ಅವು ಆಕರ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. ஏனென்றால் அந்த பிரகாசத்தின் நிமித்தமாய் அந்த கவர்ச்சிப்பட்டு அந்த பூச்சிகள் அங்க போயிருக்கும். ನೀವು ನಾನು ಸಹ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳಗುವವರಾಗಿದ್ರೆ, நாங்களும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசமா இருந்தால் ಹಲವಾರು ಜಾತಿ ಜನಾಂಗಗಳನ್ನ ನಾವು ಆಕರ್ಷಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. பல ஜனங்களை நாங்களும் கூட இயேசுவிடத்தில் கவர்ச்சி செய்வோம். ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬೆಳಗಿಸ್ರಿ. எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க செய்யுங்க. ಮೂರನೇದಾಗಿ ಇದು ಉರಿಯುವಂತ ಅನುಭವ ಉಳ್ಳದು. மூன்றாவதாக இது எரிகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ಇದು ಬೆಳಗೋದು ಅನ್ನೋದ್ರೆ ಅತಿ ಉರಿತಾ ಇರ್ತದೆ. இந்த பிரகாசிக்க வேண்டுமா இந்த விளக்கு வந்து அது எரிய வேண்டும். ಇದು ಉರಿಯುವಂತದ್ದು ಇತರರಿಗೆ ಪ್ರಯೋಜನ. இது இந்த விளக்கு வந்து எரிந்தால் மற்றவருக்கு பிரயோஜனமா இருக்கும். ನಾಲ್ಕನೇದು ತನ್ನೊಳಗಿಂದ ಇದು ಹೊರಡಿಸ್ತದೆ. நான்காவதாக எங்களிலிருந்து அந்த வெளிச்சம் புறப்படும். ಅದು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಹೊರಡುವಂತದ್ದು. அது எங்களிலிருந்து புறப்படுகிற வெளிச்சமா இருக்கிறது. ಅದು ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. அது வெளிச்சத்தை காட்டுகிறது. ದಾರಿನ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அது மார்க்கத்தை காட்டுகிறது. ಮಾರ್ಗದರ್ಶನ ಕೊಡುತ್ತದೆ. எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும். ಬೆಳಗುವಂತದ್ದು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತದೆ. பிரகாசிக்க வேண்டிய இப்படி காரியங்களை செய்யும். ನಂತರ ಸ್ಪಷ್ಟತೆಯಿಂದ ಕೂಡಿರ್ತದೆ. தெளிவினாலே உண்டாகும். ಕನ್ಫ್ಯೂಸ್ ಇರಲ್ಲ. எந்த விதமான குழப்பம் இல்லை. ಸಂಶಯ ಇರಲ್ಲ. எந்த சந்தேகம் இல்லை. ಗಡಿಬಿಡಿ ಇರಲ್ಲ. தடமாற்றம் இல்லை. ಇದು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆಯಿಂದ ಕೂಡಿರುತ್ತದೆ. இது மிகவும் தெளிவா இருக்கும். ನೀವು ನಾನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳಗುವವರಾಗಿದ್ರೆ, நாங்களும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசமா இருந்தால் ಕರ್ತನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய காரியத்தில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் தெளிவா இருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ, கர்த்தருடைய வசனத்தை குறித்து தெளிவா இருக்கிறோம். ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, அதே போல நாம் இப்போ நாம் அதிகமாய் நாம் வாய் தந்து சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬೆಳಗಿಸ್ರಿ. ஆண்டவரே என்னை பிரகாசிக்க செய்யும். ದೇವರೇ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನ ಬೆಳಗಿಸ್ರಿ. ஆண்டவரே என் மன கண்களை பிரகாசிக்க செய்யும். ಆಮೆನ್ ஆமென். ಒಂದಿನಕ್ಕೆ 106 ಬಾರಿ ಹೇಳ್ಬಿಡ್ರಿ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬೆಳಗಿಸ್ರಿ. ஒரு நாளுக்கு 100க்கு அதிகமாக சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பிரகாசிக்க செய்யும். ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತ ಹೊರಗಿನಿಂದ ಅಲ್ಲ, ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை பகிரங்கமாக அல்ல, வெளிரங்கமாக அல்ல, ಅದು ಒಳಗಿನಿಂದ ಕೂಡಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಅದು உள்ளார்ந்த மனிதனாக ஆகிறது. ಓಕೆ, ಇವತ್ತು ಒಂದು ಕಾರ್ಯನ ನಿಮಗೆ ವೇಗವಾಗಿ ತೋರಿಸ್ತೇನೆ. இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை நாம்
வேகமாக நான் சொல்லுகிறேன். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 15 ವಾಕ್ಯ. ஆதியாகமம் 28வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 15ನೇ ವಾಕ್ಯ. 10ರಿಂದ 15வது ವಚನದವರೆಗೆ. ಆದಿಕಾಂಡ ஆதியாகமம் 28 10ರಿಂದ 15. 10ರಿಂದ 15. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಹಲವಾರು ವಿಚಾರಗಳು ದೇವರು ತೋರಿಸ್ತಾರೆ. ஒன்றொன்று வசனத்துல கர்த்தர் அநேக விதமான காரியங்களை நமக்கு காட்டுகிறார். 10ನೇ ವಾಕ್ಯ ನಾನು ಓದ್ತೇನೆ. 10வது ವಚನத்தை ನಾನು ವಾಸಿக்கிறேன். ಯಾಕೋಬನು ಕಾರಾನಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬೆರ್ಷೆಬದಿಂದ ಹೊರಟನು. ಯಾಕೋಬನು ಕಾರಾನಿಗೆ போகணும் அவன் பெர்ஷெபாக்கு போகிறான். ಯಾಕೋಬನು ಇವಾಗ ಕಾರಾನಿಂದ ಬೆರ್ಷೆಬೆಗೆ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೋಬು இப்போ வந்து அந்த கானான் போக வேண்டிய பெர்ஷெபாக்கு போகிறான். ಅವರ ತಂದೆ ಮನೆಯಿಂದ ಹೊರಟು ಬಿಟ್ಟ. அவர் தகப்பனுடைய வீட்டிலிருந்து போகிறான். ಅವನೊಂದಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಈಗ. ಅವನோட ಯಾರುமே ಇಲ್ಲ இப்போ. ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. அவன் பிரத்யேகமாய் போகிறான். ಅವನ ಸಂಗಡ ಕೂಡ ಏನು ಇಲ್ಲ. அவனுடைய கூட எதுவுமே இல்ல. ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. அவன் பிரத்யேகமாய் போகிறான். ஒண்டியாದಂತ ಒಂದು ಪ್ರಯಾಣ. ஒரு பிரத்யேகமான ஒரு பிரயாணம். இல்ல ஒரு தனிமையான ஒரு பிரயாணம். ஒண்டிಯಾದ ಪ್ರಯಾಣ. ஒரு தனிமையான பிரயாணம். ನೀವು ಯಾರಾದರೂ ಈ ತರ ஒண்டிಯಾದ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ದೀರಾ? நீங்க யாராவது இப்படியாக தனிமையான பிரயாணம் செய்திருக்கிறீர்களா? ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನಾವು ಒಂಟಿಯಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತೇವಲ್ಲ. எத்தனை முறை நாம் தனிமையாய் பிரயாணத்தை செய்கிறோம் அல்லவா? ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬಂತ ಅನುಭವದೊಂದಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. கூட நம்மோட யாருமே இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு ಅನುಭವத்துல போகிறோம். ಸ್ನೇಹಿತರು ಕೂಡ ಬರಲ್ಲ ಕೆಲವು ಬಾರಿ. நண்பர் ಕೂಡ சில முறை வர மாட்டாங்க. ಅದರಂತೆಯೇ ಯಾಕೋಬನ ಅವತ್ತು ಆ ಒಂದು ಕಾರಾನಿಂದ ಬೆರ್ಷೆಬಕ್ಕೆ ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. அப்படியாகவே யாக்கோபு கூட இங்க கானானிலிருந்து பெர்ஷெபாக்கு அவன் தனிமையாய் பிரயாணம் செய்கிறான். அப்பா இல்ல, தந்தை இல்லை, அம்மா இல்ல, தாயும் இல்லை, அண்ணா இல்ல, அண்ணன் இல்லை, ಸ್ನೇಹಿತರು ಇಲ್ಲ, நண்பர் இல்லை, ಯಾರು ಇಲ್ಲ, யாருமே இல்லை. ಒಬ್ಬನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் தனிமையாய் போகிறான். ಅವನು ಒಬ್ಬನಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ರು ಕೂಡ அவன் தனிமையாய் போயிருந்தா கூட ಬಹಳ ವಿಶೇಷವಾದದ್ದು ಒಂದಿತ್ತು. அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான காரியம் இருந்தது. ವಿಶೇಷವಾದದ್ದು ಏನಿತ್ತು ಬ್ರದರ್? ಏನು ಇರ್ಲಿಲ್ವೇ ಅಂತ ನೀವು ಕೇಳಬಹುದು. விசேஷமானது ஒன்றுமில்லை சகோதரன் நீங்க கேட்கலாம். ಬರೀ ಕೋಲ್ ತಾನೇ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ ಅಂತ ಕೇಳಬಹುದು. ಅವನ ಕೈಯಲ್ಲಿ வெறும் கோல் இருந்த ತಾನೇ ಕೇட்கலாம். ಇಲ್ಲ ಅವರ ಅಪ್ಪ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಆಶೀರ್ವಾದದ ವಾಗ್ದಾನಗಳು ಯಾಕೋಬನ ಮೇಲಿತ್ತು. இல்ல ಅವರ ಪಿತಾ ಆಶೀರ್ವದಿತ அந்த வாഗ്ದಾನದ ವಚನಗಳು ಅವನோடு இருந்தது. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಏನಿಲ್ಲದವರ ತರ ಇರಬಹುದು. இந்த நாளில் உங்களை பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் நிலைமை இருக்கலாம். ಆದರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ವಾಗ್ದಾನದ ಆಶೀರ್ವಾದಗಳಿದೆ. ஆனாலும் உங்கள் மேலே கர்த்தருடைய வாഗ്ದಾನத்தின் வசனங்கள் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಇಲ್ಲಿ எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರ ಬಾಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳಿದೆ? எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தருடைய வாഗ്ದಾನ வசனங்கள் இருக்கிறது? வாக்குத்தத்தங்கள் இருக்க உங்க வாழ்க்கையில? வாக்குத்தத்தங்கள் இருக்கிற வாழ்க்கையிலே ஆமென் ஆமென். ವಾಗ್ದಾನಗಳ ಹೊಂದಿರುವಂತವರ ಬಾಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ இருக்கிற வாழ்க்கையில ಏನು ಇಲ್ಲದಿದ್ರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஒன்றுமில்லை கூட பிரச்சனை ಇಲ್ಲ. பிரச்சனை ಇಲ್ಲ. ವಾಗ್ದಾನಗಳು ಎಲ್ಲವನ್ನು ತಂದು ಸೇರಿಸುತ್ತದೆ. வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் கொண்டு நமக்கு சேர்க்கிறதா இருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿಲ್ಲದಿದ್ರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. உங்களுக்குள்ள ஒன்றுமில்லைன்னா பிரச்சனை இல்ல. ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಇದ್ರೆ ಸಾಕು. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தால் போதும். ಅದು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವುಗಳನ್ನು ತಂದು ಸೇರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறது. ಎಷ್ಟು ಜನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡಿದಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಬಾಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಇದೆ? எத்தனை பேர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்கிறது? ஹalleluya ஹalleluya. ಈ ವಾಗ್ದಾನ ಹಿಡಿಕೊಂಡು ಯಾಕೋಬನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾನೆ. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு ಯಾಕೋಬನು ಪ್ರಯಾಣ செய்கிறான். 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, 11வது வசனம் சொல்லுகிறது, ಅವನು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದಾಗ, ಅವನು ஒரு இடத்துக்கு வரும்போது ಆ ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿಯೇ ಇಳಿದುಕೊಂಡನು. அந்த இரவு வேளையிலே அங்கே அவன் படுத்துக்கொண்டான். ಈ ಪದ ಗಮನಿಸಬೇಕು, ಆ ರಾತ್ರಿ. இந்த வேர்டை கவனிக்க வேண்டும். அந்த இரவு வேளையிலே, ಆ ರಾತ್ರಿ, அந்த இரவு வேளையிலே. ರಾತ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? இரவு என்ற என்ன தெரியுமா? ನಿಶ್ಶಬ್ದತೆ, ஒரு அமைதியான நேரம். ರಾತ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕ್ರಿಯೆಗಳು ಇರಲ್ಲ. இரவு என்று சொன்னால் அந்த இடத்துல எந்த விதமான காரியங்கள் கிரியைகள் இல்ல. ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಏನಿರಲ್ಲ, நம்முடைய வேலைகள் ஒன்றும் இல்ல. ನಮ್ಮ ಕೆಲಸಗಳು, ನಮ್ಮ ದುಡಿಮೆ, ನಮ್ಮ ಬೆವರು ಏನಿರಲ್ಲ. நம்முடைய வேலை, நம்முடைய உழைப்பு ஒன்றுமே இல்லை. ಎಲ್ಲ ರಾತ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಮಲಗಿರ್ತಾರೆ. இரவு என்று சொன்னால் எல்லாரும் அமைதியா இருக்கிற ஒரு நேரம். ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನು ರಾತ್ರಿ ತರಾನೆ. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கூட ஒரு இரவு போல. ನೀವು ನಾನು ಏನೋ ಮಾಡಿ ಬದುಕುವಂತದ್ದಲ್ಲ. நாங்களும் நீங்கள் ஏதோ செய்து பிழைக்கலாம் என்று அல்ல. ನೀವು ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡಿ ಬದುಕುವಂತದ್ದಲ್ಲ. நாங்களும் ஏதோ செய்து நாம் வாழலாம் என்று அல்ல. ನಮಗಾಗಿ ಒಬ್ಬಾತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್. ಹalleluya ஹalleluya.
ಎಷ್ಟು ಜನರು ಬಾಲಲ್ಲಿ ದೇವರು ಶಿಲ್ಬೆಲ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ. எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தராக இயேசு சுவாமி சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ ನೋಡು. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிரியைகளிலே இல்லை. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ರೆ எக்ஸோடஸ் யாத்திராகம் 12:8ನೇ ವಾಕ್ಯ, 12வது அதிகாரம் 8வது ಆ வசனம். ಪಸ್ಕ ಭೋಜನನ ದೇವರು ರಾತ್ರಿ ಹೊತ್ತೇ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. அந்த பஸ்கா போஜனத்தை ஆண்டவர் இரவேளையிலே செய்யுங்கன்னு சொன்னாங்க. ಯಾಕೆ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಮಾಡಬೇಕು? ஏன் இரவேளையிலே செய்ய வேண்டும்? ಆ ಪಸ್ಕ ತಿಂದ ಮೇಲೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. அந்த பஸ்கா போஜனத்தை ನಾವು சாப்பிட்ட பிறகு நாங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ಪಸ್ಕಾನೇ ನಮ್ಮೊಳಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತದೆ. பஸ்கா எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் செய்கிறது. ಐಗುಪ್ತದಿಂದ ಬೇಕಾದ ಬಿಡುಗಡೆ ಪಸ್ಕ ಕೊಡ್ತದೆ. எகிப்திலிருந்து தேவை வேண்டிய அந்த விடுதலை பஸ்கா செய்கிறது. ಹಾಗಾಗಿ ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳು ಏನು ಇಲ್ಲ. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிரியைகளே ஒன்றுமே இல்லை. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಆದಾಗ ಯಾಕೋಬನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಉಳ್ಕೊಳ್ತಾನೆ. அதே போல அந்த இரவு வேளையில யாக்கோபு என்ன செய்கிறான், ஒரு இடத்துல வந்து அவன் தங்குகிறான். ಅಲ್ಲಿವರೆಗೂ ಅವನು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಿದ್ದ, ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಿದ್ದ. ಈಗ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಬಂದು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಉಳ್ಕೊಳ್ತಾನೆ. அவன் வந்து பல நேரங்கள் அவனை வந்து உழைக்கிறான். இந்த வேளையில அமைதியா உறங்கிக் கொண்டிருக்கிறான். 12ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, 12வது வசனம் சொல்லுகிறது, ಆ ರಾತ್ರಿ ಅವನು ಕನಸು ಕಂಡನು. அந்த இரவு வேளையிலே ஒரு தரிசனத்தை அவன் பார்த்தான். ಅವನು ಆ ರಾತ್ರಿ ಕನಸನ್ನು ಕಂಡನು. அந்த இரவு வேளையிலே அந்த ஒரு தரிசனத்தை அவன் பார்த்தான். ಎಲ್ಲ ಒಂದು ನಿಮಿಷ ಗಮನಿಸ್ರಿ, ಎಲ್ಲ ஒரு ವೇಳೆ ಗಮನಿಸೋம். ಈ ಕಡೆ ಗಮನ ಕೊಟ್ಟು ನೋಡಿ. உம்முடைய கவனத்தை இந்த கಡೆ ನಾನು ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? நாம பார்க்க முடியுமா? ಯಾಕೋಬನು ಅವತ್ತು ಕನಸನ್ನು ಕಂಡನು. ಯಾಕೋಬ್ அந்த இரவு வேளையிலே அந்த தரிசனத்தை பார்த்தான். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ನೀವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் நீங்க பார்க்க முடியும். ನಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳು ಬೆಳಗಿದ್ರೆ, நம்முடைய மனோநேத்திரங்கள் பிரகாசித்தால் ನಾವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, நாங்கள் பார்க்க முடியும். ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் ನೀವು சொல்றீங்க? ಕನಸುಗಳನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ, நீங்க கனவுகள் காண முடியும், ದರ್ಶನಗಳನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, தரிசனங்கள் பார்க்க முடியும். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರೋದನ್ನ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கர்த்தர் உங்களுக்காக வெச்சிருக்கிற இந்த காரியங்கள் பார்க்க முடியும். ಹalleluya, ஹalleluya. ಇಲ್ಲಿ ಅವನೊಂದು ಕನಸನ್ನು ಕಂಡನು. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳ್ರಿ, ನಾನು ಕನಸನ್ನು ಕಾಣುವೆ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஒரு கனவு பார்க்கிறேன். ಯಾರೋ ಒಬ್ರೋ ಇಬ್ರು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಿದ್ರ, யாரோ ஒன்று பேர் ரெண்டு பேர் மட்டும் சொல்றாங்க. தமிழ்ல சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சத்தத்தை கேக்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் கனவுகளை பார்ப்பேன். நானும் கனவுகள் பார்க்கிறேன். நான் தரிசனங்களை பார்ப்பேன். எனக்குரியவைகளை நான் பார்ப்பேன். ನನ್ನ ಕನಸುಗಳು ನಾನು ಕಾಣುವೆ. என்னுடைய கனவுகளை நான் பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ಯಾಕೋಬನ ರಾತ್ರಿ ಒಂದು ಕನಸನ್ನು ಕಂಡ. யாக்கோபு அந்த இரவு வேளையில ஒரு கனவை கண்டான். ಆತ್ಮಿಕವಾದದ್ದು, ஆத்மீகமானது, ದೈವಿಕವಾದದ್ದು, ದೈವಿಕமானது, ತನ್ನ ಜೀವಿತದ ಕುರಿತಾದ தன்னுடைய வாழ்க்கை குறித்ததாದ ಒಂದು ಕನಸನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. ஒரு கனவை அவன் பார்க்கிறான். ಎರಡನೇದು ಹೇಳ್ತದೆ, ಆ ಕನಸಿನಲ್ಲಿ இரண்டாவது சொல்லுகிறது, அந்த கனவிலே ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆ ನೆಲದ ಮೇಲೆ ಇತ್ತು. ஒரு ஏணி போடப்பட்டிருந்தது. ಅದು ನೆಲದ ಮೇಲೆ ಇತ್ತು. அந்த ஏணி வந்து பூமியில இருந்தது. ಭೂಮಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾನು, ನನ್ನ ಜೀವಿತ, பூமி என்று சொல்லும்போது நான், என்னுடைய வாழ்க்கை, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏணி போடப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಭಾಗ ನೆಲದ ಮೇಲೆ, ಅಂದ್ರೆ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇದೆ. அந்த ஒரு ஏணியின் பகுதி அந்த பூமியில அன்ற என்னக்குள்ள இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಅದು ಪರಲೋಕವನ್ನು ಮುಟ್ಟಿದೆ. இன்னொரு பகுதி வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிறது. ದೇವ ಜನರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಂಬಿರಿ ಇದನ್ನು ಆಳವಾಗಿ. கர்த்தருடைய ஜனங்களே, இந்த விசுவாசிங்க நீங்க ஆழமாய், ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಏಣಿ ಇಡಲಾಗಿದೆ. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏணி போடப்பட்டிருக்கிறது. ಅದರ ಒಂದು ತುದಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಿದೆ. அது ஒன்னு பகுதி வந்து இந்த உங்களை தொடுகிறது. ಇನ್ನೊಂದು ತುದಿ ಪರಲೋಕವನ್ನು ಮುಟ್ಟಿದೆ. இன்னொரு பகுதி வந்து பரலோகத்தை தொடுகிறது. ಏನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ನನಗೂ ಪರಲೋಕಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದೆ. அது எதை குறிக்கிறது என்றால், எனக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை குறிக்கிறது. எனக்கும் பரலோகத்துக்கு ஒரு தொடர்பு, எனக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ಒಂದು ಸಂಪರ್ಕವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದೆ, ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. ನಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ನಂತರ பிறகு சொல்லுகிறது அந்த வசனம், ಅದರ ಮೇಲೆ ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದರು. அந்த ஏணி ಮೇಲೆ வந்து தேவதூதர்கள் இறங்குறதையும் ஏறுவதை பார்க்கிறேன். ಗಮನಿಸಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿನೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. கவனித்துக்கொள்ள, உங்களை பார்த்து பேசுகிறேன். ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಒಂದು ಹalleluya ಹೇಳಿ. ಒಂದು ஹalleluya சொல்லுங்க.
ದೇವರು ಯಾಕೋಬನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ನಿಚ್ಚನಿಗೆ ಏನೇನು ಇಟ್ಟಿದ್ದು ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் யாக்கோபன் வாழ்க்கை ஒரு ஏணை போட்டிருந்த அந்த ஏணை மேலே தேவதூதர்கள் இறங்கிக் ஏறிக்கொண்டிருந்தார். ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவதூதர் ஏறிக்கொண்டிருந்தார், இறங்கிக் கொண்டிருந்தாங்க. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಾಳಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತೋದು ಇಳಿಯುವುದಾಗಿ ನೀವು ನೋಡುವಂತೆ ಕರ್ತ ನಿಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಲಿ. இந்த வருஷத்துல கர்த்தருடைய தேவதூதர் ஏறுவதை இறங்குவதை நீங்கள் பார்க்கும்படி அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. யாராவது விசுவாசிக்கிறவங்க இருந்தா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. யாராவது நம்புவவர் இದ್ರೆ கர்த்தருக்கு சப்பாளை தட்டி ஆமென் ಹೇಳಿ. நல்லா நன்றி செலுத்துங்க. எல்லா ஸ்தோத்திரம் ಹೇಳಿ. வாழ்க்கையில தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பதாக. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಇರಲಿ. இந்த மாதம் இந்த நாட்கள் இந்த வருடங்களில் தூதர்களே வாழ்க்கையில ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பாராக. ಈ ತಿಂಗಳು ಈ ದಿನಗಳು ಈ ಕ್ಷಣಗಳು ದೇವದೂತರು ಹತ್ತುವುದು ಇಳಿಯುವುದಾಗಿರಲಿ. ರಿಕಬಲರಮ ಶಂದರ ದುರಬಾ ಕರಬಾ இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமದಲ್ಲಿ இந்த வருடத்தில் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார்கள். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಕಾಣಲಿ. உங்களுடைய குடும்பங்கள பார்க்கட்டும் ஆண்டவரೇ. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ನೋಡಲಿ ದೇವರೇ. தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கட்டும். ಇವರ ಪ್ರತ್ಯೇಕದಲ್ಲಿ ನೋಡಲಿ ದೇವರೇ. ಇವರ ಸೇವೆ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡಲಿ ದೇವರೇ. ಇವರ ஊழியக்கார வாழ்க்கையில பார்க்கட்டும் ஆண்டவரே. ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತೋದು ಇಳಿಯುವವರಾಗಿರ್ತಾರೆ. என்னுடைய வாழ்க்கையில தேவதூதர் இறங்குவது இருக்கிறாங்க. ನಾನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂಟಿಯಾಗೇ ಇದ್ದೇನೆ. நான் பார்க்கிறது தனிமையா இருக்கிறேன். ಕಾಡಲ್ಲ ಅರಣ್ಯದಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. ವನಾಂತರத்துல இருக்கிறேன். ಮಲಗಲಿಕ್ಕೆ ಸ್ಥಳನೂ ಇಲ್ಲ. படுக்க இடம் இல்லை. ಊಟ ಮಾಡಿದೆ ಅಂತ ಕೇಳಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. சாப்பிட்டே ಅಂತ கேட்க யாரும் இல்லை. ಆದ್ರೆ ವಿಷಯ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ದೇವದೂತರು ಹತ್ತೋದು ಇಳಿಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேவதூதர் ஏறுவதும் இறங்குவதும் இருப்பாங்க. ஹalleluya ஹalleluya. சாப்பிட்டியான்னு கேக்குறது கூட யாரும் இல்லாம இருக்கு. ಊಟ ಮಾಡ್ದ ಅಂತ ಕೇಳಕ್ಕೆ ಯಾರು ಇರಲ್ಲ. படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. ಮಲಗಕ್ಕೆ ಜಾಗ ಕೂಡ ಇರಲ್ಲ. ಅಪ್ಪಾವೂ ಇಲ್ಲ ಅಮ್ಮವೂ ಇಲ್ಲ. ತಂದೆನೂ ಇಲ್ಲ ತಾಯಿಯೂ ಇಲ್ಲ. மேப்பார் யாரும் இல்ல. ಕೇಳೋರು ಯಾರು ಇಲ್ಲ. ஆனா பரலோகத்துடைய தொடர்புக்கு எந்த குறையும் எனக்கு இல்ல. ಆದ್ರೆ ಪರಲೋಕದ ಸಂಪರ್ಕಕ್ಕೆ ಯಾವ ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ. வாழ்க்கையில தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பார்கள். ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತುವುದು ಇಳಿಯುವುದು ಆಗಿರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ಇದ ನಂಬುವ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಾಳಲ್ಲಿ ದೇವರು ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ವಿಶ್ವಾಸಿಕರು ಎಲ್ಲರ வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಬಾಳನ್ನು ದೇವರು ಬೆಳಗಿಸಲು ಬಯಸ್ತಾರೆ. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசிக்க விரும்புகிறார். ಮನೋನೇತ್ರಗಳು ಬೆಳಗಿಸಬೇಕು. என்னுடைய மனோ கண்களை பிரகாசிக்க விரும்புகிறார். ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಹೌದು, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಇದೆ. என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்கிறது. ನಾನು ಏನೋ ಹುಟ್ಟಿದವನ ಅಲ್ಲ. ನಾನು ಏதோ பிறந்தவன் அல்ல. ನಾನು ಏನೋ ಬದುಕವನ ಅಲ್ಲ. ನಾನು ஏதೋ வாழ்வது அல்ல. ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನಗಳು ಇರೋದ್ರಿಂದ, என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருப்பதினால, ತಲೆ ಮೇಲೆ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನಗಳು ಇರೋದ್ರಿಂದ, என்னுடைய தலை மேல வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருப்பதினால ಪರಲೋಕದ ಸಕಲ ಕಾರ್ಯ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. பரலோகத்தின் சகல காரியங்களை நான் பின்பற்றுகிறேன். ನಂತರದ ವಾಕ್ಯ ಓದ್ತೇವೆ. பிறகு வசனத்தை வாசிக்கிறோம். ದೇವದೂತರು ಹತ್ತೋದು ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದರು. தேவதூதர் ஏறுவதும் இறங்குறது பார்த்து இருந்தாலும் 13ನೇ ವಾಕ್ಯ ಬಹಳ ಮುಖ್ಯ. 13வது வசனம் மிக முக்கியமா இருக்கிறது. 13ನೇ ವಾಕ್ಯ, 13வது வசனம். ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು, தேவனுடைய அவனுடைய சமீபத்தில் நின்று. தமிழ்ல யார்கிட்ட இருக்குங்களா? வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? 13வது வசனம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பாருங்க. 28:13. ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು. ಕನ್ನಡದವರು ಹೇಳಿ ನೋಡೋಣ, ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ, ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವೇನೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, ಅದು ನಿಮಗೆ ನೀವು ಹೇಳುವ ಪ್ರವಾದನೆ. ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಹಾಗೆ ನಡೀತಾ. ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು. ಕರ್ತನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು. ತಮಿಳ ವಾಸಿಂಗ್ 28:13 ಯಾರಾவது ஒருத்தர். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. ஆமா, அது ஒரே ஒரு வார்த்தை தான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. என் பக்கத்துல கர்த்தர் நின்று. ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಂತು. ಎಷ್ಟು ನಂಬ್ತಿರ ದೇವರು ನನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ? எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பக்கத்தில் நின்று? ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ತಾರೆ. என்னுடைய பக்கத்துல கர்த்தர் நில்லுகிறார். ನನ್ನ ಸಮೀಪವಾಗಿ ದೇವರು ನಿಲ್ತಾರೆ. என்னுடைய சமீபத்தில் கர்த்தர் நில்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர்? ಎಷ್ಟು ನಂಬ್ತಿರ ದೇವರು ನನ್ನ ದೇವರು? என் ஆண்டவர் ನನ್ನ ದೇವರು என் அருகில நிற்பார். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. ஆண்டவர் என் வாழ்க்கையில நிற்பார். ದೇವರು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. என் ஆண்டவர் என் குடும்பத்துல நிற்பார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. என் ஆண்டவர் இந்த நாட்களில் ஊழியத்தின் சமீபத்தில் ನನ್ನ ದೇವರು ಇದನ್ನ ಸೇವೆಯ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ನನಗಾಗಿ ನಿಲ್ತಾನೆ. எனக்காக நிற்கிறார்.
ಯಾರಾದ್ರೂ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ಯಾರಾದ್ರೂ ಆಮೇಲೆ சொல்றீங்களா? யாருக்காக நில்ತಾರೋ ಇಲ್ವೋ ನನಗಾಗಿ ದೇವರು ನಿಲ್ತಾರೆ. யாருக்காக நிற்கிறார் இல்ல எனக்காக கர்த்தர் நிற்கிறார். அவர் நின்றே ಸಾಕು, ಬೇರೆ ಯಾರು ನಿಲ್ಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ನನಗೆ ಇಲ್ಲ. அவர் நின்றால் போதும், யாரும் நின்ற வேண்டிய தேவை எனக்கு இல்ல. இந்த காலவேளை உங்களை பார்த்து நான் சொல்றேன், ಈ ಬೆಳಗ್ಗೆ ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, ஆண்டவர் உங்க பட்சத்தில் நிற்பதே போதுமானதுக்கும் அதிகமானதா ಇರುತ್ತೆ. ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಿಲ್ಲುವಾಗ ಅದು ನಿಮಗೆ ಸಾಕಾಗದಾಗಿ ನಿಮಗೆ ಕಾಣುತ್ತದೆ. ನಿಂತ ಮೇಲೆ ಬೇರೆ ಯಾರು ನಿಂತರೇನು ನಿಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ, ಅವರು ನಿಂತ பிறகு யார் இருந்தாலும் யார் இல்லை என்றால் என்ன? ராத்திரி யாக்கோபன பலியலி யெகோவன் ನಿಂತು, அந்த இரவு வேளையிலே யாக்கோபுடைய பக்கத்திலே கர்த்தர் நின்று கர்த்தர் நில்ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ಅವನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿದ್ದಾನೆ, அவன் தனிமையா இருக்கிறான். ಅಂತವನ ಬಲಿ ದೇವರು ನಿಲ್ತಾರೆ. அப்படி நேரத்தில் அந்த இருக்கிற நேரத்தில் யாக்கோபு நிற்கிறார் கர்த்தர். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಒಂದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, இந்த அதிகாலை வேளையில ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ಗುಂಪಾಗಿರುವಾಗ ದೇವರು ಇರ್ತಾರ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ நீங்க வந்து ஒரு குரூப்பா இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறார் அப்படி யோசிக்கிற காட்டிலும், ನೀವು ಒಂಟಿಯಾಗಿರ್ತಿರಲ್ಲ ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಲ್ಲೋದನ್ನ ನೀವು ನೋಡಬಹುದು. நீங்க தனிமையா இருக்கும்போது கர்த்தர் உங்களோட இருப்பதை நீங்கள் காண்பீங்க. ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ ನಂತರ ವಾಕ್ಯ, பிறகு அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಈಸಾಕನ ದೇವರಾಗಿರುವ ಯೆಹೋವನು, நானோட பிதாவாகிய ஆபிரகாமின் தேவர் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறேன். ಯಾಕೋಬನ ಹತ್ರ ಬಂದ್ರು ದೇವರು ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாக்கோபு கிட்ட வந்து கர்த்தர் தன்னை குறித்து காட்டிக் கொண்டிருக்கிறார், ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ, தன்னை குறித்து சொல்லுகிறார், ತನ್ನ ಕುರಿತು ಪ್ರಕಟಿಸ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. தன்னை குறித்து சொல்லுகிறார். ಯಾಕೋಬನೇ, யாக்கோபனே, ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? நான் யார் தெரியுமா? ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, உம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன், ಈಸಾಕನ ದೇವರು, ஈசாக்கின் தேவன், ಯಾಕೋಬನ ದೇವರು, யாக்கோபின் தேவன். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಇದನ್ನ ನಂಬ್ರಿ ನೀವು. இந்த அதிகாலையில் நீங்க விசுவாசிங்க, ದೇವರು ನಮಗೆ ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் எங்களுக்காக அவர் வெளிப்படுத்துகிறார். ಆತನು ನಮಗೆ ತನ್ನ ಕುರಿತು ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ತಾನೆ, அவர் எங்களுக்காக அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಏನು ಗೊತ್ತಾ? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? ಆತನ ಕುರಿತು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತದೇ, அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வதே. உங்க தேவனை குறித்து நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. ನಿಮ್ಮ ದೇವರ ಕುರಿತು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತೀರೋ ಅದೇ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಜಯ. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ್ ಬಯಸ್ತಾ ಇಲ್ಲ, இங்க யாக்கோபு விரும்பவில்ல, ಯಾಕೋಬನು ಎದುರು ನೋಡ್ಲಿಲ್ಲ, யாக்கோபு எதிர்பார்க்கல, ಆದ್ರೆ ದೇವರು ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆனால் தேவன் வந்து சொல்லுகிறார், ಯಾಕೋಬನೇ, யாக்கோபு, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ, நானுடைய பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன், ಈಸಾಕನ ದೇವರು, ஈசாக்கின் தேவன், ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೆ, உன்னுடைய ஆண்டவராய் இருக்கிறேன். ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ದೇವರು ನಮಗೆ? எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் எனக்கு ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾರೆ, தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார், ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತಾರೆ, தன்னை அவர் காட்டுகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ನಂತರ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನ್ ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ದೇಶವನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ಕೊಡ್ತೇನೆ. பிறகு அவர் சொல்லுகிறார், நீ இந்த இருக்கிற இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிறேன். ದೇವರು ನನಗೆ ಕೊಡಬೇಕಂತ ಬರುವಾಗ கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வரும்போது ನನಗೆ ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಲ, எனக்கு மட்டும் கொடுக்கிறதில்ல, ನನಗೂ ನನ್ನ ಸಂತತಿಗೂ, எனக்கும் என்னோட சந்ததிக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ದೇವ್ರನ್ನ ಕೊಡುವಾಗ ನನಗೂ ನನ್ನ ಸಂತತಿಗೂ? எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு மட்டும் கொடுக்கிறதில்ல, எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுப்பார். ಎಲ್ರು ಹೇಳ್ರಿ ಇದನ್ನ, ನನಗೂ ನನ್ನ ಸಂತತಿಗೂ. ಎಲ್ಲ சொல்லுங்க, எனக்கும் என்னோட சந்ததிக்கும். ಹೇಳ್ರಿ, ನನಗೂ ನನ್ನ ಸಂತತಿಗೂ. எனக்கும் என்ன சந்ததிக்கும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கும் என் சந்ததிக்கும். ನನಗೂ ನನ್ನ ಸಂತತಿಗೂ. சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கும் என் சந்ததிக்கும். ನಾನು ಬದುಕೋದೇ ಕಷ್ಟ ಅಂತ ಇರುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, நான் வாழ்கிறதே கஷ்டம் சொல்கிற நேரத்தில் ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ನಿನ್ನನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, உன்னை மாத்திரமல்ல, ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು, உன்னையும் உன் சந்ததியும் ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ, நான் ஆசீர்வதிப்பேன், ನಾನು ಬದುಕಿಸ್ತೇನೆ, நான் வாழ வைப்பேன், ನಾನು ಮುನ್ನಡೆಸಿ ತೋರಿಸ್ತೇನೆ, நான் உம்மை நடத்தி ನಾನು காட்டுவேன், ಬೆಳೆಸಿ ತೋರಿಸ್ತೇನೆ, நான் வளர்த்து காட்டுவேன், ನಾನು ಜಯದೊಂದಿಗೆ ನಡೆಸುತ್ತೇನೆ, நான் வெற்றியோடு நடத்துவேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಇವನಿಗೆ ನಾಳೆ ದಿನದ ಕುರಿತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, யாக்கோபுக்கு நாளை குறித்து அவனுக்கு தெரியல, ಪೂರ್ತಿ ಕತ್ತಲೆ ಇದೆ, முழு இருட்டா இருக்கிறது, ನಾಳೆ ದಿನ ಹೆಂಗಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, நாளை எப்படி இருக்கிறது தெரியல, ಕಾರಾನ್ ಹೆಂಗಿದೆಯೋ, ಕಾರಾನ್ ದೇಶ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, காரான் நாடு காரான் தேசம் எப்படி இருக்கு தெரியல, ಲಾಬಾನನ್ ಹೆಂಗಿದಾನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, லாபான் எப்படி இருக்கிறது தெரியல, ನಾಳೆ ಒತ್ತೆ ಕುರಿತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇವನಿಗೆ, நாளைக்கு ஒரு அதிகாலை குறித்து அவனுக்கு தெரியல. ದೇವರು ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು, உன்னையும் உன் சந்ததியும். ಇದನ್ನ ನಂಬ್ತಿದ್ದೀರಾ ನೀವು? இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க, என்னையும் என் சந்ததியும் ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು அவர் வாழ வைப்பார், ಅವರು ಬದುಕಿಸುತ್ತಾರೆ, ಸಂತತಿಯಿಂದ ಸಂತತಿಯ ವಾಳ வைப்பார், ಸಂತತಿಯಿಂದ ಸಂತತಿಯವರೆಗೆ ಬದುಕಿಸುತ್ತಾರೆ. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಯೋಚಿಸಬೇಡಿ, என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்க யோசிக்காதீங்க, அவர் ಆತನು ಬದುಕಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ, அவர் உங்களை வாழ வைப்பார்.
ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದ ಚಿಂತೆ, இந்த நாட்களில் ಅವರ பிள்ளைகளை குறித்து அதிக யோசனை. ಆದ್ರೆ ನಿಮ್ ದೇವರ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ರೆ, ஆனாலும் கர்த்தருடைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா, ಬೆಳಗುವವರಾಗಿದ್ರೆ, நீங்க வளர வேண்டிய பிள்ளைகளா இருந்தால், உங்களுக்குள்ள பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருந்து, உங்களுக்குள்ள பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருந்தால், ನೀವು ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க யோசனை பண்றது இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸೋದು ನನ್ನನ್ನು ಕರೆದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னை பிள்ளைகளை நடக்கிறது என்னை அழைத்த கர்த்தரால் முடியும், நடத்துவார். என்னை மாத்திரம் ಇಲ್ಲ, என் சந்ததியும் அவர் பிளக்க வைக்க, ನನ್ನನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾರೆ. ಸಲಹುತ್ತಾರೆ. ಒಳ್ಳೆ ಪದ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾರೆ. ಓಕೆ, ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾರೆ. ನಂತರ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ, பிறகு அங்க சொல்லப்படுகிறது, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನಗೆ ನೀನ್ ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಿನಗೆ ಸಂತತಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. நீ இருக்கிற இந்த இடத்தை உனக்கு ஒரு சந்ததிக்கு அப்படி சொல்ல. ವಾಗ್ದಾನ ಇರುವ ಯಾಕೋಬನ ಮೇಲೆ, வாக்குத்தத்தம் இருக்கிற யாக்கோபின் மேலே தேவர் என்ன ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? யாரனா சொல்றீங்களா? என்ன சொன்னார்? நீ படுத்திருக்கிற இடத்தை கொடுக்கறேனாரா? என்ன கொடுக்கறேனார்? யாரனா சொல்லுங்க பார்க்கலாம். ಏನನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ದೇವರು? சொல்லுங்களேன், சத்ததுயத்து யாரனா சொல்லுங்களேன். நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை கொடுக்குறேன்றாரா? 3க்கு 6 அடி இருக்குல்ல யாக்கோபே, இதை உனக்கு தரேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாருங்க? ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? ದೇಶವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರು. 3க்கு 6 ಉಲಗ சொல்லக்கூடிய காரியம், 3ಗೆ 6 ಲೋಕ ಹೇಳುವಂತದ್ದು. 3 ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? ಈ ಲೋಕ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ. ಅದು ಮನುಷ್ಯರ ಬಲ, ಮನುಷ್ಯರ ಬೆಲೆ, ಅದು ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನ, ಅದು ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನ. ಆದ್ರೆ ದೇವರಂತ ಬಂದ್ರೆ, ದೇವರು வரும்போது ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ದೇವರು என்ன சொல்லுகிறார்? யாக்கோபனே, யாக்கோபே, நீ மலகிರುವ தேசವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. நீ இருக்கிற அந்த இடத்தை, இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன். ಇರೋರು ಯಾರಾದರೂ ನಂಬ್ತಿದ್ದೀರಾ? ದೇವರು ನಿಮಗೆ ದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிறவங்க யாரನ್ನ விசுவாசிக்கிறீங்க இந்த தேசத்தை உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு கொடுக்கிறார் என்று? நீங்க யாரನ್ನ விசுவாசிக்கிறா? உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவார் என்று. ನೀವು ಯಾರು ನಂಬ್ತೀರಾ ಈ ಒಂದು ದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ? ಈ ಬೆಳಗಿನ ಜಾವ ನಾನಂತೂ ಆಳವಾಗಿ ನಂಬ್ತಿದ್ದೇನೆ, ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಈ ದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இந்த அதிகாலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேசத்தை எனக்கும் என் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಕರಗಳು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று ನನ್ನ ದೇವರು ಏರಾಳವು ಧಾರಾಳವುಳ್ಳ ದೇವರು. நம்முடைய ஆண்டவர் अनेक ರೀತಿಯಲ್ಲಿ எங்களை ಆಶೀರ್ವಾದ ನಡೆಸುವಾರ್. ஆமா, அவர் ஏராளமும் ಧಾರಾಳமுಳ್ಳ ಕರ್ತರಾಗಿರುತ್ತಾರೆ. ಹೌದು, ಏರಾಳವು ಧಾರಾಳವಾಗಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇಶத்தை ತರக்கூடிಯವರಾಗಿದ್ದಾರೆ. ಆತನು ದೇಶಗಳನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಆ ರೀತಿ ನಮ್ಮೊಳಗೆ ಬೆಳಗಬೇಕು. அப்படி எங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். ನಮ್ಮ ದೇವರು ದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நம்முடைய ஆண்டவர் தேசத்தை கொடுக்கிற ஆண்டவர். ನಿಮ್ಮ ನನ್ನ ದರ್ಶನ, ಪ್ರಾರ್ಥನೆ, ವಿಶ್ವಾಸ ಸಣ್ಣದಾಗಿರಬಾರದು. எங்களுடைய தரிசனம், ஜெபம், விசுவாசம் சின்னதா இருக்க கூடாது. ಕಾರಣ ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ದೊಡ್ಡವರು. காரணம் நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். ದೇಶವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேசங்களை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ಮಲಗಿರೋನಿಗೆ ಮಲಗಿರೋ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರ್ಬೇಕು. படுத்திருக்கணும் பார்த்து இந்த இடத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிருக்கணும். ಅದೇ ನ್ಯಾಯ, அது நியாயம். ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ನೀನು ಮಲಗಿರುವ ದೇಶವನ್ನೇ ಕೊಡ್ತೇನೆ. ನೀನು ಪடுத்திருக்கிற இந்த தேசத்தை கொடுக்கிறேன். ಯಾರು ನಂಬ್ತಿದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ಈ ವರ್ಷ ದೊಡ್ಡವುಗಳನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಡಲಿ. யார் விசுவாசிக்கிறீங்க பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி. யாரனா விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக காரியங்களை திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று ಯಾರಾದ್ರೂ ನಂಬ್ತೀರಾ? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ, ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರೆಲ್ಲ ನಂಬ್ತೀರಾ? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. இந்த காலவெல்ல நான் சொல்ற யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಯಾಕೋಬನ ದೇವರು ನನಗೂ ನಿನಗೂ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೋಬನ ದೇವರು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೋಬನ ದೇವன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். ಆತನು ದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನು. ಅವನು ದೇಶத்தை கொடுக்கிற ಸರ್ವ ಬಲವರಾಗಿರುತ್ತಾನೆ. ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಲು ಶಕ್ತ. தேசத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ಸರ್ವ ಬಲವರಾಗಿರುತ್ತಾர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14-15 ವಾಕ್ಯ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. 14-15 14-15 ವಚನத்தை பார்ப்போம். ಬಟ್ ನನಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ, எனக்கு நேரம் இல்லை. ಅದರಲ್ಲಿ 14-15 ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. ಅದು 14-15 14-15 மிகவும் அற்புதமா இருக்கிறது. 14ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, 14ರಲ್ಲಿ சொல்கிறார், ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ 4 ಕಡೆ ನೀನು ಹರಡಿಕೊಳ್ತೀಯ. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு தடக்கு வடக்கு ಎಲ್ಲ ದಿಸೆಯಲ್ಲೂ, ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲೂ ಕೂಡ, ಎಲ್ಲ ದಿಕ್ಕುಗಳಿಗೂ, ಎಲ್ಲ ದಿಸೆಯಲ್ಲೂ ನೀನು ಹರಡಿಕೊಳ್ತೀಯ. ನೀ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಗ್ತೀಯ, ಹರಡಿಕೊಳ್ತೀಯ. 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, 15ನೇ ವಾಕ್ಯ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ. ನಾನು ನೋಡಿ ಇರ್ಪೇನ್. ಎಲ್ರು ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ, ಕಾಪಾಡ್ತೇನೆ. சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன்,
ನಾನು ಉನ್ನೈ ಕಾಪಾಡುವೆನು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಬರ ಮಾಡುತ್ತೇನೆ, ವರವಳಿಪೇನ್ சொல்றாரு. ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ವರವಳಿಪೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನೆರವೇರಿಸಿ ತವರೇ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಇವನ್ನ. ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಬಿಡೋದಿಲ್ಲ. உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. நான் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஓகே, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு இன்னைக்கு டேட் தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇವತ್ತು ಎಷ್ಟು ದಿನಾಂಕ ಅಂತ ಗೊತ್ತು? என்னங்க இன்னைக்கு டேட்? 16 ಸಾರಿ 16. ಇವತ್ತು 16. 14ஆம் தேதி தான் இஸ்ரவேலுடைய ஃப்ரீடம். 16ನೇ ತಾರೀಕಿಗೆ ಇಸ್ರೇಲ್ಗೆ ಬಂದಂತ ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. 14 ಬಂದ ಇಸ್ರೇಲ್ಗೆ ಬಂದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. ஆமா, 15க்கு அவங்க எகிப்தில இருந்து புறப்படுறாங்க. 15க்கு ಅವರು ಐಗುಪ್ತದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾರೆ. 16வது வசனம், இன்னைக்கு 16வது தேதி 16வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. ಇವತ್ತು 16ನೇ ದಿನಾಂಕ 16ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ ಏನು ಹೇಳ್ತದೆ. ಯಾಕೋಬನು ನಿದ್ದೆಯಿಂದ ಎಚ್ಚೆತ್ತು, ಯಾಕೋಬ அந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ನಿಜವಾಗಿ ಯೆಹೋವನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, உண்மையாக யெகோவா தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். 16வது ವಚನದಲ್ಲಿ ಯಾಕೋಬಕ್ಕೆ ஒரு விழிப்பு வருது பாருங்க. 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರ ಬರ್ತಾ ಇದೆ. ಕರ್ತರ್ ಇಂಗ இருக்கிறான்றத உணர்ற, ಯೆಹೋವನು ಇಲ್ಲಿದ್ದಾನೆ ಅಂತ ಒಂದು ಗ್ರಹಿಸುವಿಕೆ ತಿಳುವಳಿಕೆ ಅವನಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய தூக்கத்திலிருந்து ஒரு விழிப்பு வரணும். ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ ನಮಗೂ ಸಹ ನಮ್ಮ ನಿದ್ದೆಯಿಂದ ಒಂದು ಎಚ್ಚರ ಬರಬೇಕು. நான் சொல்றேன் ஆண்டவர் இருக்கிறத நாம் ಉಣರ வேண்டும். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಕರ್ತನು ಇರುವುದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ಎத்தனை பேர் ಆಮೆನ್ சொல்றீங்க? ನಿದ್ದೆಯಿಂದ ಒಂದು ಎಚ್ಚರ ಬರಲಿ, ತೂಕದಿಂದ ಒಂದು ವಿಳಿಪು ಬರಟು, ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಗುವಿಕೆ ಬರಲಿ, ಆತ್ಮವರ್ತವರು ಪ್ರಕಾಶಿಕ ಬರಟು, ಎಲ್ಲ ನಿರಾಶೆಯಿಂದ ಒಂದು ಎಚ್ಚರ ಬರಲಿ, ಎಲ್ಲ ವಿಧமான ஒரு ಎಚ್ಚರ ಬರಲಿ, ವಿಳಿಪು ಬರಟು, ದೇವರ ಕುರಿತಾದ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಬರಲಿ, ಕರ್ತನ ಕುರಿತಾದ ஒரு ಜ್ಞಾನ ಬರಟು. ಯಾಕೋಬ ನಿದ್ದೆಯಿಂದ ಎಚ್ಚೆತ್ತು, ಯಾಕೋಬ ತೂಕத்திலிருந்து விழித்தெழுந்து ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಎಚ್ಚರ, ஆவிக்குரியவான ஒரு விழிப்பு, ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಎಚ್ಚರ, ஆத்மீகமான ஒரு விழிப்பு, ಬೆಳಗಾಗೋದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಎಚ್ಚರ, ஒரு விழிப்பது ஒரு விழிப்பா இருக்கிறது, ಪ್ರಕಾಶಿಕ ಕೂಡಿಯದಾன ஒரு வெளிச்சம், ಬೆಳಗುವಂತಹ ಒಂದು ಬೆಳಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಹalleluya, 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 ಹalleluya. ಹೇಳ್ರಿ, ಇದನ್ನ ಕರ್ತನ ನನ್ನೊಂದಿಗಿರೋದನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳಲು ನಾನು ಎಚ್ಚರಗೊಳ್ತೇನೆ. ಕರ್ತರ್ என்னோடு இருப்பதை உணர, ಕರ್ತನೊಟ್ಟಿಗಿರಲು ಗ್ರಹಿಸಲು ನಾನು ಆವಿக்குரிய ஒரு விழிப்புணர்வுக்குள்ள ನನ್ನಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಬರಲಿ. ಹalleluya, ಹalleluya. ಯಾಕೋಬನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು ಯಾಕೋಬ ಆಶೀರ್ವದಿತ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, எங்களை ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಪ. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನೋನ್ನತಗಳು ಬೆಳಗಲಿ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும். ಕರ್ತನ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ತಮ್ಮ ವಚನத்தை ಆಶೀರ್ವದಿಪಾರಾக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಕರ್ತனுடைய ಉಂಟಾಗಲಿ. நாம மகிமை ಕರಗಳು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.